சைக்கிளிங் பண்ணுற எல்லாருமே ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறது வழக்கம் தான். இந்த மாதிரி தப்புகள் பண்ணி தான் எல்லாருமே சைக்கிளிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம். எந்த ஒரு புது விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறது சகஜம் தான். இன்னைக்கு வீடியோவில் சைக்கிளிங் பண்ணும்போது காமனாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோட மெயின் இன்டென்ட்டை இந்த மாதிரி தப்புலாம் நம்ம பண்ணாமல் நம்மளுடைய சைக்கிளிங் வந்து சேஃபாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஸோ விதவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், அதுவும் ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடியது என்னென்னா ஹெல்மெட் இல்லாமல் சைக்கிளிங் பண்ணுறது. சைக்கிளுக்கு எதுக்குப்பா ஹெல்மெட்டு, டூ வீலரில் தான் ஹெல்மெட் போட சொல்லி இது பண்ணுறாங்க, சைக்கிளுக்கும் போட்டு ஓட்டணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைக்கிளை பொறுத்த வரைக்கும் டூ வீலர் மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா சைக்கிளோட வெயிட் வந்து நம்ம வெயிட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சைக்கிளிங் பண்ணும்போது நம்மளுடைய பாடி பேலன்ஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு சின்ன பள்ளம் அல்லது ஒரு கார்னரில் வந்து நீங்கள் சரியான முறையில் சைக்கிளை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக இம்பேலன்ஸ் ஆகி கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து சைக்கிளிங்கில் நிறையா இருக்குது. அப்படி கீழே விழுகும்போது ஃபஸ்ட்டு இம்பாக்ட் ஆகக்கூடிய உறுப்பு எதுனா நம்ம தலை தான். அதனால் சைக்கிளிங் தானே போகிறோம் அப்படின்னு அசால்ட்டாக நினைக்காம ஹெல்மெட் போட்டுட்டு எப்போவுமே ரைட் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது காமனாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா சைக்கிளுக்கு தேவையான பேசிக் அக்சசரிஸை கேரி பண்ணாமல் இருக்கிறது. பேசிக் அக்சசரிஸுங்கிறது ஃப்ரண்ட் லைட், ரியர் லைட், க்ளவுஸ் அண்ட் காகுல்ஸ். இது நானும் வந்து மேண்டேட்ரி அக்சசரிஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங்லேயோ அல்லது லேட் ஈவினிங்கில் ரைட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரோட்டில் உள்ள பள்ளமேடுகள் நமக்கு சரியான அளவுக்கு தெரியாது. அதனால் ஃப்ரண்ட் லைட் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமானது எதுனா நம்ம ரியர் லைட். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வண்டிகளுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆனால் பின்னாடி ஒரு லைட் இருந்து அது ஒரு பிளிங்கர் மாதிரி லைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சைக்கிள் போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் சேஃபாக பின்னாடி வர வண்டி வந்து கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுவாங்க. அதனால் நம்ம சேஃப்டிக்கு ரியர் லைட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் லைட்ஸ் வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து டம்னஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம ரோட்டில் இருக்கிற தூசி, இந்த புழுதி, இந்த மண் இதை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம காகுல்ஸ் போடுறதும் அவசியம். ஸோ இந்த மாதிரி பேசிக் அக்சசரிஸை என்றைக்குமே மறந்துடாதீங்க. மூணாவது மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா சைக்கிளை கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம சைக்கிளுக்கு சரியான முறையில் ஆயிலிங் போட்டு அதை தொடச்சி வைக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சைக்கிளோட செயின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் பண்ணுற எல்லா நேரமும் வந்து எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பெடலில் கொடுக்கக்கூடிய பவரை ஃப்ரண்ட் கிராங்க்லேருந்து ரியர் கேசட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு சைக்கிளோட செயின் தான் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அந்த செயினுக்கு நம்ம கரெக்டான முறையில் ஆயில் போட்டு அதை க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் அந்த செயின் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணும். அதே மாதிரி செயினில் சின்ன மண், தூசி இந்த மாதிரி எது ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது அதிகமாக உராய்வு ஏற்பட்டு சீக்கிரமாக வந்து ஓன் அவுட் ஆகிரும். சைக்கிளில் உள்ள இந்த மாதிரி மூவிங் பார்ட்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தான் நமக்கு சைக்கிள் வந்து அடிக்கடி செலவு வைக்கக்கூடிய விஷயமா மாறிடுது. அதனால் எப்போ நீங்கள் சைக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சைக்கிளை நல்லா தொடச்சி நல்லா ஆயில் போட்டு அதுக்கப்புறமா சைக்கிளிங் ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த தப்பு நம்ம எல்லாரும் காமனாக பண்ணக்கூடியது என்னென்னா கரெக்டான ப்ரெஷரில் காற்று அடிக்காதது தான். 90% எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைக்கிளில் காற்று அடிக்கும் போது நம்ம விரலால் டயரை பஞ்ச் பண்ணி பார்த்து ஓகே இந்த அளவுக்கு காற்று போதும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம காற்று அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு டயருக்கு ஏற்ற மாதிரி ஏரோட ப்ரெஷர் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சைக்கிளில் ப்ரெஷர் கரெக்டான அளவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய ட்ராக் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்மளால் கரெக்டான முறையில் சைக்கிளிங் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட சைக்கிளிங் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் சைக்கிளோட டயரை செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டயருக்கும் மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த டயர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மென்ஷன் பண்ண வேல்யூலேருந்து ஒரு 5% கம்மியாக நீங்கள் காற்றடிச்சிங்கன்னா அதுதான் உங்கள் டயருக்கு தேவையான ஆப்டிமம் ப்ரெஷர். அதே மாதிரி நம்ம எப்படி டூ வீலருக்கு காற்றடிக்கும் போது ப்ரெஷர் கேஜ் செக் பண்ணுறோமோ அதே மாதிரி சைக்கிளுக்கும் நம்ம ப்ரெஷர் கேஜை வச்சு கரெக்டான அளவில் காற்று இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். சரியான அளவு காற்றை மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால் பைக்கை வந்து கரெக்டாக ஹேண்ட்லிங் பண்ண முடியும். ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்டிமமாக இருக்கும். ஸோ நம்மளோட ரைட் எஃபிஷியன்சி, நம்மளோட ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏர் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் கரெக்டான அளவு காற்றை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த தப்பு என்னென்னா சைக்கிளுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை வந்து கேரி பண்ணாமல் இருக்கிறது. நம்ம காமனாக டூ வீலரில் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் டூ வீலருக்கு தேவையான பேர் மினிமம் ஸ்பேர்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி காரில் பார்த்தீங்கன்னாலும் காரோட பேசிக் மெயின்டெனன்ஸுக்கு தேவையான ஸ்பேர்ஸ், அதே மாதிரி ஸ்டெப்னி, டயர் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் சைக்கிளில் போகும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கேரி பண்ணுறதே கிடையாது. ஸோ பேசிக்காக நம்ம சைக்கிளில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், என்னென்ன மாதிரி ரிப்பேர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் மெயின்டெனன்ஸை கற்றுக்கிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு என்னென்ன டூல்ஸ், என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம சைக்கிள் ரைடு பண்ணும்போது கேரி பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ வரக்கூடிய நார்மலான சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2-3 டூல்ஸ் இருந்தாலே போதும், சைக்கிளில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் நம்மளால் கழட்டி மாட்ட முடியும். அதே மாதிரி பேசிக்கான சில ஸ்பேர்ஸை நம்ம கேரி பண்ணுறது, அதாவது பிரேக் பேட்ஸ், ஒரு ஸ்பேர் டியூப், டயர் லிவர், ஒரு பிரேக் கேபிள், இந்த மாதிரி பேர் மினிமமான டூல்ஸை நம்ம கேரி பண்ணோன்னா எந்த இடத்துல நமக்கு சைக்கிளில் பிரச்சனை வந்தாலும் நம்மளால் அதை உடனே சரி பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னியை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி டூல்ஸை கேரி பண்ணுறதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இது வரைக்கும் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸை பார்த்தோம்.
இப்போ ரைடு பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். காலைல எந்திரிச்சோடனே நேராக போய் சைக்கிளிங் ரைட்டை ஸ்டார்ட் பண்ணுறது தான். நம்ம ஆவரேஜாக ஒரு 1 ஹவர் சைக்கிளிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா பெர் கிலோமீட்டர் 25 கேலரிஸ் மினிமமாக நம்ம ஆவரேஜாக பர்ன் பண்ணுவோம். ஸோ 25 into 25 க்ளோஸ் டு 600 to 650 கேலரிஸ் வந்து நம்ம 1 மணி நேரம் ரைட்டில் பர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த 650 கேலரிஸ் வந்து நம்ம உடம்புல ரிசர்வாக இருக்குமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பாடியோட கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இவ்வளோ கலரி நம்ம பர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு கலரி இருக்க வேண்டியது அவசியம். அப்படி கலரி ரிசர்வ் இல்லாமல் நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி நமக்கு மசில் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ரைட் பண்ண ஆரம்பித்தாலும் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சிம்பிளாக ஏதாவது ஒரு மீல் சாப்பிட்டுக்கிறது நல்லது. என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஒரு வாழைப்பழம். ரைடுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரைடுக்கு தேவையான அளவுக்கு கார்ப்ஸை நமக்கு கொடுக்கறதுக்கு அது போதுமான அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வாழைப்பழத்தில் பொட்டாசியம் நிறையா இருக்கிறதுனால சீக்கிரமாக மசில் கிராம்ஸ் வர்றதுலேருந்தும் நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆகிறதுலேருந்தும் அது பாதுகாக்கும். ஸோ ரைடுக்கு முன்னாடி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாழைப்பழம் இல்லைனா பேரிச்சம்பழம் இல்லைனா பாலில் கொஞ்சம் ஓட்ஸ் கலந்து சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ரைடு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைடு பண்ணும்போது நம்ம கரெக்டான அளவு நம்ம உடம்புக்கு ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரைடு பண்ணும்போது நமக்கு வேர்க்கும். ஆனால் சைக்கிளிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நமக்கு எவ்வளோ வேர்க்குங்கிறது நமக்கே தெரியாது. இப்போ நீங்கள் வீட்லேயோ அல்லது ஒரு ஜிம்லேயோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு வேர்க்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம மேலே கண்டினியூஸாக வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கிறதுனால நம்ம வேர்வை உடனே காற்றுல வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேர்க்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கண்டினியூஸாக ஒரு 1 ஹவருக்கு மேலே ரைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆயிரும். அதனால் நமக்கு கரெக்டான அளவுக்கு தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரைடு போகும்போது மினிமம் ஒரு பாட்டிலாவது தண்ணி கேரி பண்ணுங்கள். ப்ளஸ் எவ்ரி 20 to 30 மினிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து சிப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜென்ரலாக சைக்கிளிங்க்குன்னு ஒரு தம்பு ரூல் சொல்லுவாங்க. ஈட் பிஃபோர் யூ ஆர் ஹங்க்ரி, ட்ரிங்க் பிஃபோர் யூ ஆர் தர்ஸ்டி. ஸோ உங்களுக்கு தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எவ்ரி 20 to 30 மினிட்ஸ் ஒரு 100 200 ml தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் 1 ஹவருக்கு மேலே ரைட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் வந்து எலக்ட்ரோலைட் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா நம்ம வேர்வை மூலியமாக தண்ணி மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள உப்பு சத்தும் வெளியேறும். அந்த இழந்த உப்பு ஈடுகட்டுறதுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரோலைட் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். எலக்ட்ரோலைட் இல்லாமல் நம்ம தண்ணி நிறையா குடிக்கும்போது நம்ம பாடியில் இருக்க உப்பு சத்தெல்லாம் வெளியேறி மசில் கிராம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ரைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நார்மல் தண்ணியோ அல்லது இந்த எலக்ட்ரோலைட் வாட்டரோ எவ்ரி 20 to 30 மினிட்ஸ் குடிக்கிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்து காமனாக நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா ஆர்வ கோளாறில் சைக்கிள் ஏறி உக்காந்தோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம சீக்கிரமாகவே எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். அதனால் எப்போ நம்ம சைக்கிள் ரைடை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வேகமாக போகிறாரு அல்லது வந்து நம்ம கூட உள்ள குரூப் வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்து சைக்கிளில் ஓட்டாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்பீடு ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் ரைடிங் குரூப்போ உங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் நிற்க சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வேகமாக ஓட்டினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ உங்களோட ரைடை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. சீக்கிரமே எக்ஸாஸ்ட் ஆகி உங்களோட ரைடை ஃபுல்ஃபில் பண்ணாமல் பாதியிலே கிவ் அப் பண்ணுற நிலமை வந்துடும். ஸோ எப்போவுமே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக அவங்களோட ப்ராக்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா சைக்கிளில் இருக்கிற கியர் காம்பினேஷனை கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணுறது. நம்ம சைக்கிளில் ஒரு 21 கியர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 21 கியர் காம்பினேஷன்ஸை நம்ம என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 கியர் காம்பினேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரைட்டான கியர் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த கியர் காம்பினேஷன்ஸில் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்லோப் வருதுன்னா அந்த ஸ்லோப் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கியரை சேஞ்ச் பண்ணிடுறது அவசியம். நீங்கள் ஸ்லோப்பில் போயிட்டு உங்களுடைய கியர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிரான்ஸ்மிஷன் வந்து சீக்கிரமாகவே ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் எப்போ கியர் சேஞ்ச் பண்ணணும், எந்த மாதிரி ரூட்டில் எந்த கியர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரைடை பிளான் பண்ணுங்கள். ஸோ எந்த டெரைனுக்கு எந்த மாதிரி கியரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுடைய சைக்கிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இதை ஒரு மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு பேசிக் ஸ்கில், எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில். அது என்னன்னா நம்மளுடைய சைக்கிளுக்கு எப்படி பஞ்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நம்ம சைக்கிளோட டயர்ஸ் வந்து 2 வீலர் டயர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக தின்னாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரைடு போயிட்டு இருக்கும்போதே உங்கள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நடு ரோட்டில் வச்சு எப்படி பஞ்சரை சரி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதே மாதிரி உங்கள் சைக்கிள் பஞ்சர் ஆன இடத்துல உங்களுக்கு பஞ்சர் கடை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு சைக்கிள் எப்படி பஞ்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்கில்லை நம்ம எல்லாருமே கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ பஞ்சருக்கு தேவையான ஸ்பேர் டியூப், டூல்ஸ், சைக்கிள் பம்ப் இது எல்லாத்தையுமே நம்ம ரைடில் எப்போவுமே கேரி பண்ணணும். அதே மாதிரி எப்படி பங்க்சர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு 2-3 தடவை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லாங் ரைட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக நமக்கு பங்க்சர் ஆனாலும் நம்மளே அதை சரி பண்ணிவிட்டு நம்மளால் சேஃபாக வீட்டுக்கு வந்துட முடியும். ஸோ இந்த ஒரு பேசிக் ஸ்கில்லை எல்லாருமே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு போனஸ் டிப்,
பொதுவாக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடியது என்னென்னா, சைக்கிள் பண்ணுற நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எந்தூசியாசம் இருக்கும். அது மாதிரி ரோட்டில் போகும்போது இந்த ரோட்டுக்கே நான் தான்டா ராஜா அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நம்ம வந்து ரோட்டோட ஓரத்துல இருந்து கொஞ்சம் நடு ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரோடு நமக்கு மட்டும் கிடையாது. 2 வீலர், 4 வீலர், 6 வீலர் எல்லாருக்குமே இந்த ரோடு காமனானது தான். பின்னாடி வர வண்டியில் வந்து லைட்டாக நம்ம மேலே இடித்தாலும் அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்குன்னே நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க. பழமொழிங்கிறதே பழசு, இது அதை விட ரொம்ப பழைய ஒரு பழமொழி. என்னென்னா, சேலையில் முள் விழுந்தாலும் முள்ளில் சேலை விழுந்தாலும் சேதாரம் என்னமோ சேலைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். சைக்கிள் மேலே எது மோதினாலும், எது மேலே சைக்கிள் மோதினாலும் சேதாரம் என்னமோ சைக்கிளுக்கும் சைக்கிளிஸ்ட்டுக்கும் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோட்டோட ஓரத்தில் சைக்கிள் ஓட்டுங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்கை நான் பல தடவை பண்ணி பல கார்காரங்கள்ட்டையும் லாரிக்காரங்கள்ட்டையும் செமையாக திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது அவங்க திட்டுறதுக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் தான். ஸோ ரைடு போகும்போது இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பேசிக்காக நம்ம ரைடு பண்ணும்போது பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ரைடு பண்ணும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். ஸோ நீங்கள் ரைடு போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கான்சியஸாக வச்சுக்கிட்டு உங்களோட ரைடை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக என்ஜாயபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.